Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. 18 வயசுல அவங்க வந்துட்டு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும் இல்ல அப்படி தேடுறாங்க அப்படின்னாக்கா இவங்க கிட்ட இருந்து செக்ஷுவல் கண்டென்ட்டை வந்துட்டு வாங்கிடலாம். அந்த மாதிரியான பாட்டுகளை அவங்களாலையும் 18 வயசுக்கு மேல போனா மட்டும் தான் உங்களுக்கு வந்து அந்த பான் சைட்ஸ்லாம் உங்களுக்கு பாக்குற மாதிரி அலோவ் பண்ணுவோம். அதெல்லாம் உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. நீங்க வந்து பிரேக் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க வந்து ட்ரிகர் பண்ணது அந்த ஏஐ. முதல்ல அந்த நிறுவனமே சொல்லிருக்கு நாங்க எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே வைக்கலான்ட்டு. இதுவே சட்டப்படி தவறு. நடிகையோட அவதாரம் வச்சு பேசும்போது அவங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னா நம்ம உண்மையிலே நடிகையோட சேட் பண்றோம் அப்படின்ற ஃபீலிங்கை கொடுக்குது. அதை உண்மையான மனிதரா நினைச்சிட்டு தங்களுடைய சொந்த புலம்பல்கள் எல்லாம் பேசியிருக்காங்க. பெரிய உளவியல் தாக்கத்தை ஏற்படுத்தும். எமோஷன்ஸ் எதுவுமே இருக்காது. எமோஷன்ஸ் இருக்காது. உங்க எமோஷன்ஸ் அதுக்கு புரியாது. எந்தெந்த மாதிரி பாதிப்புகள் அவங்களுக்கு வந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஏற்படும் நினைக்கிறீங்க? சோ கிட்டத்தட்ட இவங்க வந்து மனிதர்கள் கிட்ட இன்டராக்ட் ஆகி சர்வை ஆகுற ஸ்கில்ஸே போயிடும். அப்ப அந்த ரோபோட்டுக்கு வந்து எமோஷன்ஸ் இல்லன்னு தெரிஞ்சுமே இவங்க தொடர்ந்து அதை கூட பழகிட்டு இருக்காங்க. சின்ன பசங்களுக்கு நீங்க என்ன அவேர்னஸ் கொடுத்தாலும் அவங்களுடைய சைக்கலாஜிக்கல் நீட்ஸ் நீங்க ஃபில் பண்ணல அப்படின்னா அந்த கேப் வந்து அவங்க எடுத்துப்பாங்க. ஒரு அடல்ட்டுக்கே இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னா எமோஷனலி அண்டர் மெச்சூர் டெவலப்மெண்ட்ல இருக்கிற சிறுவர்கள் குழந்தைகளுடைய நிலை என்ன ஆகும்? நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். ஏஐ செயற்கை நுண்ணறிவு. இந்த செயற்கை நுண்ணறிவுல நம்ம சமீப காலமா பல கண்டுபிடிப்புகளை பார்த்துட்டு இருக்கோம். ஒரு பக்கம் அந்த கண்டுபிடிப்புகள் ஆச்சரியத்தை அளித்தாலும் இன்னொரு பக்கம் வந்து பல அதிர்ச்சிகளை கொடுத்துட்டு இருக்குன்னு நான் சொல்லணும். ஒரு மிக முக்கியமான கேள்வி கூட எழுப்பிட்டு இருக்கு. இந்த கண்டுபிடிப்புகள் எல்லாம் நமக்கு தேவையா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு. அதோட நீட்சியா தான் சமீபத்துல அந்த பாட்டிஃபை ஏஐ அப்படின்ற ஒரு செயலி வந்து பேசு பொருளா மாறுனுச்சு. இந்த பாட்டிஃபை ஏஐ வந்து எந்த அளவுக்கு குழந்தைகளுக்கு ஆபத்தா இருக்கு, அதை எப்படிலாம் குழந்தைகள் பயன்படுத்தக்கூடாது, அது இருக்கக்கூடிய அச்சுறுத்தல் என்ன அப்படின்றதெல்லாம் நமக்கு கேள்வியா இருக்கிற சமயத்துல தான் இந்த கேள்விகளுக்கு பதிலளிக்க இன்னைக்கு இணைஞ்சிருக்காரு சைபர் கிரைம் எக்ஸ்பர்ட் சைபர் புத்தா திரு வினோத் ஆறுமுகம் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். பாட்டிஃபை ஏஐ இத யார் உருவாக்குனாங்க? இதோட பர்பஸ் என்ன சார்? முதல்ல பாட்டிஃபை வந்து ஒரு தனியார் நிறுவனத்தால உருவாக்கப்பட்டது. அதனுடைய நோக்கம் வந்து கிட்டத்தட்ட சாட் ஜிபிடி இருக்கு இல்லையா, அதனுடைய இன்னொரு வெர்ஷன். இப்ப சாட் ஜிபிடியில நம்ம பொதுவா கேள்வி கேட்போம், அது வந்து பதில் சொல்லுது. நம்ம இன்னொரு கேள்வி கேட்போம், அப்படி ஒரு உரையாடல் மாதிரி நகர்த்தலாம். பாட்டிஃபை வந்துட்டு அதனுடைய கொஞ்சம் மாறின வெர்ஷன், ஒரு அவதார் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு, உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு கற்பனை கதாபாத்திரத்தையோ இல்ல ஒரு பேட்மேன் சூப்பர்மேன் மாதிரியான ஒரு கதாபாத்திரத்தையோ இல்ல ஒரு நடிகர் மாதிரியோ இல்ல உங்களுக்கு பிடித்தமான ஒரு அவதாரை கிரியேட் பண்ணிட்டு அந்த கேரக்டரிஸ்டிக்ஸோட அந்த ஏஐ வந்து உங்களோட உரையாடும். அகைன் அந்த பக்கம் இருக்கிறது மனிதர்கள் கிடையாது, மனித உணர்வுகள் கிடையாது, ஏஐ தான். ஏஐனுடைய ஒரு பாட். அதை அந்த கேரக்டர் வரம்புக்குள்ள உருவாக்கிக்கிட்டு உங்களோட வந்து அது வந்து பேசும். அந்த கேரக்டரா வச்சுக்கிட்டு உங்களோட வந்து பேசும். சார் இதுல நம்ம நிறைய சாட்பாட்ஸ் கேள்விப்பட்டிருப்போம். இப்போ நம்ம வெப்சைட்டுக்கு போனோம் அப்படின்னா கஸ்டமர் சர்வீஸ் எல்லாமே சாட்பாட்ஸ்ல பண்றது யூஸ்ஃபுல்லா நடக்கிறதா. அந்த மாதிரி சாட்பாட்டுக்கும் இந்த ஏஐ பாட்டுக்கும் என்ன வித்தியாசம் சார்? இப்ப கஸ்டமருக்கு நம்ம ஒரு வெப்சைட்ல போய் இன்டராக்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த வெப்சைட் கண்டென்ட் இருக்கு இல்லையா, அந்த வெப்சைட்ல என்ன கண்டென்ட் இருக்கோ அந்த கண்டென்ட்டுக்கு உரிய கேள்விகளை கேட்டால் பதில் சொல்லும். அவ்வளவுதான். அதை மீறி அது வந்து வேற பதில் தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிடும். இல்ல அதுவே வந்துட்டு முடிஞ்சாலும் ஆப்ஷன்ஸ் கொடுக்கும். எனக்கு இந்த டாபிக்லாம் தெரியும், உங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு. இத ஒரு பக்கம் வச்சிடுங்க. இதுக்கு குவைட் ஆப்போசிட், அதோட பவர்ஃபுல்லானது இந்த பாட். இது என்னன்னா கிட்டத்தட்ட இதற்கு வந்துட்டு நிறைய டேட்டா ப்ரீ ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து நீங்க பேட்மேனுன்னு சொல்லி அதை உருவகப்படுத்திக்கிட்டீங்க, இல்ல ஒரு நடிகை வந்து உருவகப்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அந்த என்எல்பியை யூஸ் பண்ணி அது கிட்டத்தட்ட வந்து ஒரு பவர்ஃபுல் ஏஐ, ரொம்ப வீரியமா வந்துட்டு உங்களுக்கு அந்த கேரக்டர் மாதிரியே கிட்டத்தட்ட பேசும். உங்களால வந்து அது அந்த கேரக்டரா மனிதனா அவதாரா ஏஐயான்னு உங்களால ஓரளவு பிரித்து புரிஞ்சு கொள்ள முடியாத அளவுக்கு பேசும். அந்த கேரக்டரே நம்ம கூட நேரடியா பேசுற மாதிரி இருக்கும். இதுல முக்கியமான அச்சுறுத்தல் வந்து குழந்தைகளுக்குன்னு பார்க்கப்படுது சார். இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஒரு பாட்டிஃபை ஏஐ மூலியமா இந்த எம்ஐடி ரிவ்யூ ஒன்று போட்டிருந்தாங்க. அதுல முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த ஏஐ அதிகமா யார் யூஸ் பண்றாங்கன்னா ஜென்சி யூஸ் பண்றாங்க. இப்ப இருக்கக்கூடிய குழந்தைகள், அதாவது 18 வயசு கீழே உள்ள அதிகமா யூஸ் பண்றாங்க. குறைஞ்சது ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் இந்த ஏஐல செலவு பண்றாங்க அப்படின்ற தகவல்லாம் அந்த ரிவ்யூல போட்டிருந்தாங்க. இது வந்து இன்னொரு மிகப்பெரிய ஆபத்தை நமக்கு வந்து கொடுக்குது. ஏன்னா அந்த ஏஐல வந்து அந்த யூசர்ஸ்லாம் வந்து நார்மலா ஏஐ கூட இல்லாம அந்த ஏஐ வந்து நடிகை பேரை வச்சு
நடிகையோட அவதாரம் வச்சு பேசும்போது அவங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னா நம்ம உண்மையிலே நடிகையோட சேட் பண்றோம் அப்படின்ற ஃபீலிங்கை கொடுக்குது. அந்த ஃபீலிங்னாலேயே வந்து குழந்தைகள் வந்து இன்னும் அதிகமா பாதிக்கப்பட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதை பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும், வரலாறு கொஞ்சம் பின்ன நோக்கி பார்க்கணும். 1960களில் ஏஐ வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு வரும்போது இப்ப இருக்கக்கூடிய சாட் ஜிபிடிக்கெல்லாம் ஒரு தாத்தா இருக்கு, இல்லைன்னா ஒரு பாட்டி, எலிசா ஏஐன்னு சொல்லிட்டு. அந்த எலிசா ஏஐனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அது அந்த காலத்து கம்ப்யூட்டர்ல லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ், நியூரல் நெட்வொர்க்லாம் கிடையாது, ரொம்ப பேசிக் ப்ரோக்ராமிங் வச்சு உருவாக்கப்பட்டது. அதுல வந்து எலிசா எஃபெக்ட்னு ஒரு சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட் இருக்கு. அது வந்து ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் எலிசா. அதனுடைய நோக்கம் வந்து ஒரு சைக்காட்ரிஸ்டா மாறி உங்களுக்கான தீர்வுகளை சொல்லணும் அப்படிங்கிறது தான். அது ரொம்ப பேசிக்கான இஃப் அண்ட் லூப் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங். அந்த காலகட்டத்திலேயே அதோட பழக ஆரம்பிச்ச பல பேர், அதோட இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்ச பல பேர் வந்து அதை உண்மையான மனிதரா நினைச்சிட்டு தங்களுடைய சொந்த புலம்பல்கள் எல்லாம் பேசியிருக்காங்க. அதை வந்து எலிசா எஃபெக்ட்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது மனிதர்கள் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் அது ஆப்போசிட்ல இருக்கிறது வந்து கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமா எதுவா இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க தன்னுடைய உளவியலா அதோட இணைச்சுப்பாங்க. இதைத்தான் எலிசா எஃபெக்ட் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். இது ஒரு பெரிய உளவியல் தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்ப அந்த ப்ரோக்ராமாவது எங்கேயாவது ஒரு இடத்துல தான் ஒரு கம்ப்யூட்டர் தான் அப்படின்னு சொல்லுவதற்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க சொன்ன இந்த வெப்சைட்ல இருக்கக்கூடிய அசிஸ்டன்ஸ்லாம் எங்கேயோ தான் நம்ம கம்ப்யூட்டர் மாதிரி தெரிஞ்சிடும். ஆனா இப்ப இருக்கிற லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் எல்லாமே வந்துட்டு பயங்கரமான அப் டு டேட்டட் டேட்டாவோட இருக்கு. பிளஸ் லேட்டஸ்ட் மெஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ்லாம் வந்து உங்களை நிறைய ஸ்டடி பண்ணி புரிஞ்சுக்க ஆரம்பிக்குதுன்னும் போதுட்டு அது இன்னும் தன்னை மேம்படுத்திக்கும், அப்டேட் பண்ணிக்கும். அப்ப அதோட உரையாடுறவங்களுக்கு டப்பா கம்ப்யூட்டர் கிட்டேயே இவங்க போய் அவங்களுடைய செல்ஃபை இணைச்சிடுவாங்க உளவியல் ரீதியா. அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் அப்டேட்டட் வெர்ஷன்ஸ்ல வந்துட்டு அவங்க முழுக்க அதுல மயங்கிட வாய்ப்புகள் இருக்கு. இப்படி போறதுல உங்களுக்கே உளவியல் பாதிப்பு இருக்கும். அது ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் தான், அது மனிதர் கிடையாது. உங்களுடைய உணர்வுகளுக்கு அது புரியவே புரியாது. நீங்க சொல்ற ஜோக்குக்கு அது சும்மா சிரிக்கிற மாதிரி பண்ணுமே தவிர அதுக்கு வந்து மனித உணர்வுகள், கோபம், எமோஷன்ஸ் இருக்காது. உங்க எமோஷன்ஸ் அதுக்கு புரியாது. ஆனா நீங்க என்ன நினைச்சிட்டு இருப்பீங்க, அது ஏதோ எமோஷனலா அதோட வந்து நீங்க அட்டாச் ஆயிடுவீங்க. அப்ப ஒரு அடல்ட்டுக்கே இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னா எமோஷனலி அண்டர் மெச்சூர் டெவலப்மெண்ட்ல இருக்கிற சிறுவர்கள், குழந்தைகளுடைய நிலை என்ன ஆகும் பாருங்க. அவங்கள இப்பதான் அவங்களுடைய பிரெயினே வளர்ந்துட்டு இருக்கு, எமோஷனல்லாம் வளர்ந்துட்டு இருக்கும்போது அவங்க அதுல ரொம்ப அட்டாச் ஆகிட வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு, பாட்டிஃபை மூலியமா சைபர் கிரிமினல்கள் உங்களுடைய பர்சனல் டேட்டாவை திருடிடும். எனக்கு இதுலதான் பெரிய கொஸ்டின் சார். இப்போ குழந்தைகளுக்கு வந்து அவேர்னஸ் இருக்கு, ஆனா எல்லா குழந்தைகளுக்கு கையிலும் மொபைல் இப்போ இருக்கு. அவங்க வந்து அவேர்னஸ் இல்லாம தான் சில நெட்வொர்க்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த பாட்டிஃபை ஏஐ வந்து அவங்களுக்கு தெரிய வரும்போது இதுல வந்து அவங்கள வந்து ரொம்ப சரண்டர் பண்ண வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதாவது நடிகை கூட பேசுறோம். இப்போ அந்த ரிவ்யூ படி பாத்தீங்க அப்படின்னா இம்மா வாட்ஸ்அப் போன்ற நடிகைகள்லாம் அவதார் கிரியேட் பண்ணி அவங்க பேசிட்டு இருக்காங்க. அது எக்ஸ்ட்ரீமா சில இதெல்லாம் பண்றாங்க, அது வந்து இன்னொரு டாபிக் இது. ஆனா அதுல பேசிக்கா வந்து குழந்தைங்களோட அந்த சென்ஸுக்கு ஏத்த மாதிரி அவங்க வந்து அவேர்னஸே எதுவுமே இல்லாம அவங்க பண்ற சமயத்துல எந்தெந்த மாதிரி பாதிப்புகள் அவங்களுக்கு வந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஏற்படும் நினைக்கிறீங்க? உடல் ரீதியா விட மன ரீதியா அதிகமான பாதிப்புகள் ஏற்படும். ஏன்னா அந்த வயது 18க்குள்ளான வயது அப்படிங்கிறது வந்துட்டு அவங்க இந்த உலகத்துக்காக தங்களுடைய ஐடென்டிட்டியை ஃபார்ம் பண்ணிக்கிற வயது. நம்ம யாரு, நம்ம என்னவாக போகிறோம், நம்ம எதை நோக்கி நம்ம கோல் என்னன்னு செட் பண்ணோம், நம்ம வந்து அந்த நெட்வொர்க்கை ஃபார்ம் பண்ணிக்கிற வயது. முதல் பிரச்சனை என்ன ஆகும்னா, இது வந்து இவங்களுக்கு ரொம்ப ஃபீல் குட்டா இருக்கிறதுனால அவங்க வந்து வெளி சமூகத்துல ஃப்ரெண்ட்ஸே இல்லாம போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி அவங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் நெட்வொர்க்கோட இல்லாம போவாங்க. இன்னொன்னு, மனிதர்கள் எடுத்துக்கிட்டா பல்வேறு விதமான மனிதர்கள். நீங்க உங்க கிளாஸ்லயே ஒரு 50 பேரோட படிக்கிறீங்க அப்படின்னா 49 பேருமே வித்தியாசமா இருப்பாங்க. ஒருத்தர் பொறாமையோட இருப்பாரு, ஒருத்தர் வந்து நல்ல விஷயம் சொல்லி கொடுப்பாரு, கெட்ட விஷயம் சொல்லி கொடுப்பாரு, கியூரியாசிட்டியா இருப்பாரு, எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க, எதிர்த்து கேள்வி கேட்பாரு, அடங்கி போவாரு. நீங்க ஒரு 49 டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டிஸை வந்து மீட் பண்ணுவீங்க. ஸோ அப்போ வேர்ல்டு வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு குரூப் அதுல இருந்து வந்து செலக்ட் பண்ணுவீங்க. ஸ்டில் நீங்க அந்த 49 பேரோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வேர்ல்டுக்கு ஒரு சின்ன சிமுலேஷன் மாதிரி இருக்கும். ஓகே, உலகம்ன்றது நமக்கு பிடிச்சவங்களே இருக்க மாட்டாங்க. நம்ம ஒரு நேரத்துல வேலை இடத்துல வந்துட்டு பிடிக்காதவங்களோடும் வேலை பார்க்க வேண்டிய, பிடிக்காத ஒரு பாஸ்கில கூட நீங்க வேலை பார்க்க வேண்டியதா இருக்கும். இப்படி எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நீங்க ட்ரெயின் ஆகுறீங்க, கத்துக்கிறீங்க. இந்த பசங்க என்னன்னா முழுக்க ஒரே ஒரு ரோபோட், அதுக்குமே உணர்வுகள் கிடையாது. அந்த ரோபோட்டை
கிட்ட இருந்து இவங்களுடைய நெட்வொர்க்கிங் ஸ்கில்ஸை கத்துப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட இவங்க வந்து மனிதர்கள் கிட்ட ஒரு இன்ட்ராக்ட் ஆகி சர்வை ஆகுற ஸ்கில்ஸே போயிடும். அப்ப அந்த ரோபோட்டுக்கு வந்து எமோஷன்ஸ் இல்லன்னு தெரிஞ்சுமே இவங்க தொடர்ந்து அதை கூட பழகிட்டு இருக்காங்க. இல்ல இப்போ நமக்கு ChatGPTக்கு எமோஷன்ஸ் இல்லைன்னு நமக்கு தெரியும். நம்மளே ஒரு 2-3 கேள்விகள் கேட்டு கொஞ்சம் வேலை நுணுக்கத்துல வந்து மறந்துடுறோம் இல்லையா அது ChatGPTன்னு. நம்ம ரொம்ப பர்சனலா நான் பர்சனலா இல்ல ரொம்ப எமோஷனல் சேர்த்து கேள்வி கேட்கிறோம் இல்லையா, அந்த ஒரு பதில் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாத்தையும் அதுகிட்ட காட்டுறோம் இல்லையா, நமக்கு தெரியும் இல்லையா அதுக்கு நான் என்ன ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணாலும் அது புரியாது. அன்டில் அன்லெஸ் அது கொஞ்சம் சென்டிமெண்ட் அனாலிசிஸ் பண்ணாம அது புரிய போறது கிடையாது. அதனால இங்க என்ன அடல்ட்ஸ்க்கே இதுதான் நிலைமை. போது சின்ன பசங்களுக்கு நீங்க என்ன அவேர்னஸ் கொடுத்தாலும் அவங்களுடைய சைக்கலாஜிக்கல் நீட்ஸை நீங்க ஃபில் பண்ணல அப்படின்னா அந்த கேப் வந்து அவங்க எடுத்துப்பாங்க. உதாரணத்துக்கு அப்பா அம்மா கிட்ட இருந்து தூரமா இருக்காங்க, நல்ல ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஃபார்ம் ஆகல, ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி இல்லை, இது எல்லாமே சேரும்போது அவங்க வந்துட்டு அன்சோஷியலைஸ் ஆகி இதோட சோஷியலைஸ் ஆகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த ரிவ்யூல வந்து சார் ஒரு மிக முக்கியமான பாயிண்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த பாட்டிஃபை ஏஐல வந்து எல்லா சட்டத்தையும் நீங்க மீறலாம். அதாவது இந்த ஏஜ் கேட்டகரி இருக்கும், ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா, 18 வயசுக்கு மேல போனா மட்டும் தான் உங்களுக்கு வந்து அந்த பான் சைட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பாக்குற மாதிரி அலோவ் பண்ணுவாங்க. ஆனா இந்த ஏஐ என்ன சொல்லுது அப்படின்னா பசங்கள்கிட்ட அதெல்லாம் உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது, நீங்க வந்து பிரேக் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க வந்து ட்ரிகர் பண்ணுது அந்த ஏஐ வந்து. அதுல ட்ரிகர் ஆகி பசங்களும் வந்து பிரேக் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் வல்கரா கமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க பண்றாங்க. இதுல வந்து என்ன மாதிரியான ஆபத்து ஒளிஞ்சிருக்கு பசங்களுக்கு, அது ஆபத்துன்ற தெரியாம அவங்களுக்கு வந்து இதுல போய் சிக்கிக்கிறாங்களா சார்? என்னென்ன மாதிரி சிக்கிக்கிறாங்க போய் பசங்க? இல்ல இப்ப என்னன்னா நீங்க முதல்ல அந்த நிறுவனமே சொல்லிருக்கு நாங்க எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே வைக்கலான்ட்டு, இதுவே சட்டப்படி தவறு, நீங்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சிருக்கணும். ரெண்டாவது வந்துட்டு ஏஐயும் பாத்தீங்கன்னா ஏஐல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அது வந்து கண்டென்ட் ஆலிசினேட் ஆகுது, பயாஸ்டா இருக்கு, தவறான விஷயங்களை சொல்லி கொடுக்குதுன்ட்டு. அப்ப நீங்க அந்த கண்டென்ட் மாடரேஷனும் பண்ணல அப்படின்னா முதல்ல பசங்களுக்கு ஈஸியா தவறான விஷயங்கள் போயிடும். இப்போ நீங்க வந்துட்டு ஒரு செக்ஷுவல் எஜுகேஷன் எடுத்துக்கங்களேன், அதை நீங்க ப்ராப்பரா ஸ்கூல்ல ஒரு நல்ல கவுன்சிலர் உளவியல் தெரிஞ்சவங்க உங்களுக்கு கத்துக் கொடுக்கறதுக்கும், நீங்க போய் இதுல வந்துட்டு இன்டர்நெட்ல பயாஸ்டா இருக்கிற ஒரு இன்டர்நெட்ல போய் செக்ஸ் பத்தி கத்துக்கிறாங்க, அந்த கேள்விகள் கேட்கறாங்க, அந்த பாட்டிஃபை எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாம தவறான விஷயங்களை சொல்லி கொடுக்குதுன்னு வச்சுப்போம். அப்போ அவங்க வந்துட்டு அந்த செக்ஸ் எஜுகேஷனை பத்தியோ பெண்களை பத்தியோ தவறான விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப அவங்களுக்கு ஒரு 18 வயசுல அவங்க வந்துட்டு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும் இல்ல அப்படி தேடுறாங்க அப்படின்னாக்கா அந்த பாட் வந்து அந்த பெண்களை பத்தி தவறான விஷயங்களே சொல்லி கொடுத்துருக்கும். இன்னொன்னு சைபர் கிரிமினல்ஸ் வந்துட்டு இது மூலியமா இவங்களுடைய பர்சனல் டேட்டாவை ஈஸியா ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு பிரைவசி ரொம்ப எடுத்துருது. மூணாவது கிரிமினல்ஸே இவங்களை வந்துட்டு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம், இவங்க கிட்ட இருந்து செக்ஷுவல் கண்டென்ட்டை வந்துட்டு வாங்கிடலாம். ஏன்னா அந்த மாதிரியான பாட்டுகளை அவங்களாலையும் உருவாக்க முடியலையா, பாட்டிஃபைல அப்படி ஒரு ஆப்ஷனும் இருக்கு இல்லையா. இப்போ சைபர் கிரிமினல்ஸ் இது எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி நிறைய சில்ட்ரன்ஸ்னுடைய அந்த என்ன சொல்றது நான் கன்சென்ட் மெட்டீரியல்ஸை வந்துட்டு கலெக்ட் பண்ணிடலாம். ஸோ இது ஆக்சுவலா இது நம்ம சொல்றது சில்ட்ரன் சொன்னா கூட அடல்ட்டுக்கும் இது பொருந்தும். சைபர் கிரிமினல்ஸ் அடல்ட்டுக்கும் பண்ணிடலாம். அடல்ட்டுக்காவது ஓரளவு கொஞ்சம் அவேர்னஸ் கொடுத்து காப்பாற்ற முடியும். சில்ட்ரன்ஸ்க்கு அவேர்னஸ் கொடுத்தாலும் அவங்களுக்கு அந்த கியூரியாசிட்டி அந்த அவங்களுக்கு அந்த பிரேக் த ரூல்ல தானே இருப்பாங்க. நீங்க ஒரு ரூல் சொன்னீங்கன்னா அந்த பிரேக் பண்ணணும்னு இருப்பாங்க. அப்ப இந்த மாதிரியான ஏஐ வலைதளங்கள் வந்துட்டு அவங்களுக்கு இன்னும் ஈர்க்கப்பட்டு அவங்க தவறான பாதைக்கு போவதற்கான எல்லா விஷயங்களையும் அது கத்துக் கொடுத்து. அந்த பாட்டிஃபை ஏஐ வந்து இந்தியாவில வந்து எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்து சார்? குறிப்பா சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச அளவுல யாருன்னா குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்களா? அதுக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் ஆகட்டும் இங்க இருக்கக்கூடிய சிஸ்டம் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணணும்? இல்ல இப்ப நம்ம கிட்ட இந்தியாவில எந்த விதமான தகவலும் கிடையாது, யாருமே அந்த மாதிரி கேசஸ் நம்ம பார்க்கல. ஆனா இந்தியாவில இது வந்திருக்காது அப்படின்னு நம்மளால உறுதியா சொல்ல முடியாது. நம்ம கிட்ட கேசஸ் கிடையாது அப்படிங்கிறதுனால, ஏன்னா பொதுவா இந்த ஏஐ தளங்கள் எல்லாமே ஓப்பனா இருக்கிறதுனால யார் வேணா அக்சஸ் பண்ணலாம். இது வரைக்கும் நமக்குமே வந்துட்டு இந்த கேசஸ் இந்தியாவில் பெருசா ரிப்போர்ட் ஆகாததுனால இன்னும் நம்ம அந்த ஏஐ தளங்களை வந்து தடை பண்ணணும் அப்படிங்கிறத பத்தின விவாதங்களும் எதுவுமே நடக்கல. ஆனா இந்திய அரசு வந்துட்டு இதை ஒரு லேண்ட்மார்க் கேஸா எடுத்துக்கிட்டு இப்போது நமக்கு ஏஐல பாலிசிஸ்லாம் இருக்கு. பட் இன்னும் பிள்ளைகள் அந்த ஏஐ எக்ஸஸ் பண்ணும்போது வர வேண்டிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இந்த பாட்டிஃபை ஏஐ மாதிரியான வலைதளங்களோ ஆப்புகளோ ஆரம்பத்திலே தடை செய்வதற்கான
எல்லா வழிமுறைகளையுமே வந்துட்டு இந்திய அரசு குறைந்தபட்சம் இப்போது விவாதிச்சு அதற்கான பாலிசி டெசிஷன்ஸை எடுத்தே தீரணும். ஏன்னா சார், இது வந்து குழந்தைங்களோட வாழ்க்கை சம்மந்தப்பட்டது. அவங்க ஏற்கனவே வந்து மொபைல் அடிக்ஷன்ஸ் இருக்கிற சமயத்தில் இந்த மாதிரி ஏஐ வந்து குழந்தைகள் இன்னும் அடிக்ட் பண்ணுற சமயத்தில் தான் அவங்களோட வாழ்க்கையை நம்ம வந்து அதிகமாக பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். நம்ம இப்போது நீங்களும் ஒரு பேரண்ட்டாக இருக்கீங்க, சக பேரண்ட்ஸ்க்கு இந்த ஏஐல இருந்து குழந்தைகளை எப்படி நம்ம பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா என்னென்ன வழிமுறைகள் சொல்லுவீங்க சார்? முதல் விஷயம் வந்துட்டு ஏஐ பற்றின லிட்ரஸி நான் அவேர்னஸ் சொல்ல அது வந்து பிள்ளைகளுக்கு அவசியம். ஆனால் என்னுடைய ஒரு கைண்ட் சஜஷன் என்னன்னா 14 வயது வரைக்கும் ஏஐ தளங்கள் இன்க்ளூடிங் ChatGPT ஒரு கல்விக்காக பயன்படுத்தலாம். கல்விக்காக நான் சொல்றது ChatGPTன்னு ஒரு வலைதளம் இருக்கு, அதுல நீ சில விஷயங்களை கத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு அறிமுகப்படுத்தலாமே தவிர முடிந்த அளவு 14 வயது வரைக்கும் எந்த விதமான ஏஐயோடுமே அவங்க தொடர்பு கொள்ளாம இருக்கிறது தான் நல்லது. முதல் விஷயம். இரண்டாவது, நம்ம சமூக வலைதளங்களையும் அவங்களை 14 வயதுக்கு மேல அறிமுகப்படுத்துறது தான் நல்லது. மூன்றாவது, இனிமேலிருந்து நமக்கு ஏஐ லிட்ரஸியும் சைபர் சேஃப்டி லிட்ரஸியும் வந்துட்டு அவசியம் அப்படிங்கிறத நம்ம இத்தனை நாள் சொல்லிக்கிட்டு இருந்தோம். இப்ப அதெல்லாம் தாண்டி போயிடுச்சு. அவசியம் இல்லை. இது வந்து ஒரு கிட்டத்தட்ட அரசு வந்து தமிழக அரசுக்கே இது மூலியமா நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். சைபர் லிட்ரஸி ஏஐ எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு தொலைநோக்கோட நம்ம பிள்ளைகள் வந்து குவாண்டம் கம்ப்யூட்டிங் மாதிரி விஷயங்கள்ல முன்ன வரணும் அப்படிங்கிறதையும் வச்சுக்கிட்டு ஒரு பாடமாகவே கட்டாயமா அறிமுகப்படுத்தணும். அதை வந்து எல்லா பிள்ளைகளுக்கும் சைபர் லிட்ரஸி, அது ஏஐ பத்தி, சைபர் சேஃப்டி பத்தி, வருங்கால தொழில்நுட்பங்களை பத்தின ஒரு சின்ன அறிமுகத்தை வந்துட்டு அவங்களுக்கு கொடுத்து அவங்க கியூரியாசிட்டியை ஊக்குவிக்கும், அவங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்திக்கவும் செய்யணும். இதை தமிழக அரசு கண்டிப்பா செய்யணும்னு உங்க நிகழ்ச்சி மூலியமா நான் கோரிக்கை வைக்கிறேன். சார், ரெண்டாவது இதுல இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஏஐ பாட்ஸுக்குலாம் வந்து சென்சார் கிடையாது சார்? சென்சார் இருக்குங்க. அதாவது எப்படின்னா, ஏஐ தொழில்நுட்பத்தை நீங்க எடுத்துட்டு வருவீங்களா, அங்கதுல வந்துட்டு அவங்க இதை மாடரேட் பண்ணுறதுக்கு நிறைய டெக்னாலஜி இருக்கு. உள்ளவே ஏஐலே விதவிதமான அல்காரிதம்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் போட்டு அதை கண்டென்ட் மாடரேட் பண்ணாங்க. இப்போ நம்ம டீப்சீக்கு ChatGPTக்கெல்லாம் பேசணும்ல, சீனா பத்தி கேள்வி கேட்டா டீப்சீக் பதிலே சொல்லாது. அது எப்படி பண்றாங்க? இப்போ அது மாதிரி ஒரு அமெரிக்காவை தாக்குற ஒரு கொஸ்டின் கேட்டா ChatGPT பதில் சொல்ல, அதை அவங்க பண்றாங்க இல்லையா? அப்போ ஒரு தொழில்நுட்பம் இருக்கு, விதவிதமான அல்காரிதம்ஸ் இருக்கு. ஆனால் பல நிறுவனங்கள் வந்துட்டு அதெல்லாம் கண்டுக்காம ஜஸ்ட் ஓப்பனா விட்டுடுறாங்க. முதல்ல இதுவே தவறு. இதையே டார்கெட் பண்ற மாதிரி இந்த மாதிரி ஏஐ பாட்ஸ் வரும்போது தான் நம்ம இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய அவசியம். இதையே ஸ்டடி பண்றதுனால தான் நமக்கு தெரியுது. ஏன்னா அவங்க யாருமே ரிப்போர்ட் பண்ண மாட்டாங்க. சோ இது ஸ்டடி பண்றதுனால தான் தெரியுது. ஆனா இதை வந்து ஒரு பாலிசி டெசிஷனா ஒரு ஏஐ நிறுவனம் இப்படியான மாடரேஷன் எதுவுமே இல்லாம அவங்க பப்ளிக்கு வரவே கூடாது, அப்படி வந்தா அவங்க மேல சட்ட நடவடிக்கை எடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம வந்து சட்டமே ஏற்றணும் அப்படிங்கிறாங்க. நீங்க அந்த பாலிசி டெசிஷன் எடுத்தே தீரணும். அப்படி எடுக்கலன்னா ரொம்ப ரொம்ப தவறு. அவங்க பாட்டுக்கு நீங்க ஏஐ பாட்டுக்கு ஆளுக்கு சைபர் கிரிமினல்ஸ் வரவிட்டாங்கன்னா அது எவ்வளவு உளவியல் தாக்குதல். நீங்க வந்துட்டு பணத்தை திருடுற போர்னா குண்டு தூக்கி போட்டுதான் போர் பண்ணணும்னு கிடையாது. இந்தியர்களுடைய பணத்தை திருடுறதும் ஒரு போர் தான். இந்திய குழந்தைகளுடைய உளவியலை காலி பண்றதுமே ஒரு போர் தானே. இதெல்லாம் வந்துட்டு கிட்டத்தட்ட நம்ம ஒரு சைபர் போர் மாதிரி பார்க்கணும். இவ்வளவு நேரம் உங்களோட நேரத்துக்கும் கருத்துக்கு ரொம்ப நன்றி. உங்களோட கருத்துக்கள்லாம் நிச்சயமா குழந்தைகளுக்கு விழிப்புணர்வு இருக்கும் நம்புறோம் சார். ரொம்ப நன்றி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.